மச்சான் அக்கா நீங்க நீங்க எப்படி மச்சான் இங்க வண்டி எடுறா சீக்கிரம் எடுறா வண்டியை வண்டி நிறுத்துங்க அக்கா 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 வண்டி நிறுத்துங்க மச்சான் மச்சான் வண்டி நிறுத்துங்க அக்கா மச்சான் வண்டி நிறுத்துங்க இறங்கு இறங்கு கதவு திறந்து இறங்கு இறங்கு என் குழந்தை குழந்தை தொடாத அப்படியே அடிச்சிருவேன் அக்கா அக்கா வாடி வா உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். இத்தனை நாளா உனக்கும் எனக்கும் இருந்த பொண்டாட்டி புருஷங்கிற உறவு இன்னையோட முடிய போதுடி. என்ன எங்க வச்சா கூட்டிட்டு போறீங்க? உனக்கு விருந்து வைக்கிறதுக்குடி. என்ன இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? இது நானும் மதனும் உன்னை தூக்குறதுக்காக போட்ட பிளான் அடி. அத்தை நீங்களும் அத்தை இவ்ளோ நேரம் உங்க பேத்திய கொஞ்சட்டே இருந்தீங்களே அதெல்லாம் போய் அத்தை. ஆமாண்டி நீ மட்டும் மைனாவா நடிச்சு ஹாஸ்பிட்டல்ல என் புள்ளை ஏமாத்தல நாங்க ஏமாத்த கூடாதா? மச்சான் வண்டி நிப்பாட்டுங்க மச்சான். அக்கா வண்டி நிப்பாட்டுங்க மச்சான். போடி போ போ இறங்கி போ. அத்தை முதல்ல குழந்தைய கொடுங்க. குழந்தைய கொடுக்க முடியாது பேசாம உட்கார்ந்துரு இல்ல எரிச்சு. மதன் மச்சான் வண்டி நிறுத்துங்க. அக்கா அர்ச்சனா அம்மாடி சங்கரி என்னமோ ஃபோன் பண்றா என்னன்னு கேளு. ஹலோ சங்கரி. அர்ச்சனாக்கா என்னாச்சு சங்கரி? என்னாச்சு உனக்கு? அக்கா நானும் பூமிகாவும் ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தோம். குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நான் மருந்து வாங்க போனேன். அந்த நேரத்துல மதன் மச்சானும் வசதாத்தையும் பூமிகாக்காவை கார்ல கடத்திட்டு போயிட்டாங்க. பூமிகாக்காவை ஏதாச்சும் செஞ்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அர்ச்சனாக்கா நீங்க தான் அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது பூமிகாக்காவை காப்பாத்தணும். நான் போய் படிச்சு சொன்னக்கா நான் வர வரைக்கும் இந்த இடத்த விட்டு போகாதன்னு சொல்லி அக்கா என் பேச்சை கேட்காம போயிடுச்சுக்கா. நீங்க தான்க்கா என் அக்காவை காப்பாத்தணும். பயப்படாத நான் பாத்துக்கிறேன். பூமிகாவை அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. பூமிகாவை பத்தி கவலைப்படாம நீ ஹாஸ்டலுக்கு போ. சரிக்கா நான் போன் வச்சிருக்கேன்க்கா. சரி. என்னம்மா என்ன சர்ச்சனா? அத்தை மறுபடியும் அந்த பைத்தியக்கார மதன் பூமிகாவை கடத்திட்டான். என்னம்மா என்ன சொல்ற? மதன் பூமிகாவை கடத்திட்டானா? அவன் கண்ணுல படாம தானே இவ்வளவு நாளா பூமிகாவை பாதுகாத்து வச்சிருந்தோம். அவன் எப்படிமா பூமிகாவை கண்டுபிடிச்சு கடத்தினா? குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு பூமிகாவும் சங்கரியும் குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வெளில வரும்போது மதன் கார்ல பூமிகாவை கடத்திட்டான். இதுக்கு அந்த வசந்தாவும் உடந்த. இதுக்கு மேலேயும் அந்த மதனை சும்மா விடக்கூடாது அத்தை. ஆமா அர்ச்சனா நீ உடனடியா இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். ஏமா அந்த மதன் பூமிகாவை கடத்தி என்னம்மா பண்ண போறான்? அந்த பாவி பையதா அந்த மைனாவோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான்ல. அது தெரிஞ்சுதான் பூமிகா அவன் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு அவ தனியா வாழ்ந்துட்டு இருக்கால. பூமிகாவுக்கு துரோகம் பண்ணது மட்டும் இல்லாம இப்போ பூமிகாவை கடத்தி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான். அம்மாடி அவனை சும்மா விடக்கூடாதுமா. மதன் மைனா கூட நிரந்தரமா வாழணும்னா அதுக்கு பூமிகா எங்க இடைஞ்சலா இருப்போலன்னு ரொம்ப பயப்படுறான். அதனாலதான் பூமிகாவை கடத்தி அவகிட்ட மிரட்டி கழுத்து வாங்க பாக்குறான். அதுக்கு நான் விட மாட்டாத்த. பூமிகா கிட்ட இருந்து அவன் எழுதி வாங்கறதுக்குள்ள அவன் கிட்ட இருந்து நான் பூமிகாவை எப்படி காப்பாத்துறேன்னு பாருங்க. ஏய் என்னடி பாக்குற? கையெழுத்து போடுறி. உன்னை கூட்டிட்டு வந்தது என் பையன் கூட குடும்பம் நடத்துறதுக்கு இல்ல,
அப்படி ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னா மறந்துரு. நான் இருக்கிற வரைக்கும் என் பையன் கூட உன்னை வாழ விட மாட்டேன். அத்தை, நீங்க ரொம்ப மோசம் அத்தை. என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்க. நீங்க மனசு மாதிரி என் மேல பாசம் கட்டுறீங்கன்னு நினைச்சேன். அத நம்பிதான் உங்க கூட கார்ல ஏறினேன். ஆனா இங்க வந்த பிறகுதான் உங்க திட்டம் என்னன்னு புரியுது. நீங்க ஆஸ்பத்திரியில குழந்தைய கொஞ்சினப்ப நானும் ஒரு நிமிஷம் ஏமாந்துட்டேன். அர்ச்சனா அக்கா கூட ஒரு தடவை என்கிட்ட சொன்னாங்க, பூமிகா உனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உன் மாமியார் மனசு மாறி உன் மேல பாசம் காட்டுவாங்கன்னு சொன்னாங்க. அர்ச்சனா அக்கா சொன்னதை நினைச்சுதான் நீங்க நீங்க என் குழந்தை மேல பாசம் காட்டுறது உண்மையை நம்பி உங்க கூட வந்த. ஆனா பேத்தி மேல பாசம் இருக்கிற மாதிரி காட்டி மருமகளை நம்ப வச்சு என்கிட்ட விடுதலை பத்திரத்துல கையெழுத்து வாங்குற மாமியார இப்பதான் நான் பாக்குறேன். இதெல்லாம் நியாயமாத்த? இதெல்லாம் அர்ச்சனா அக்காக்கு தெரிஞ்சா சும்மா விடுவாங்களா? என்னடா அர்ச்சனா புராணமே பாடிட்டு இருக்கா? அப்பா கேட்டியா? உன் அப்பாவும் பாட்டியும் என்கிட்ட விடுதலை பத்திரத்தை காமிச்சு அதுல கையெழுத்து வாங்க பாக்குறாங்க. இதெல்லாம் நியாயமான நீயே கேளு. ஏய், உன் குழந்தை அழுகிய நிறுத்துடி. இல்ல மச்சான், இப்ப மட்டும் இந்த குழந்தைக்கு பேசுற சக்தி இருந்துச்சுன்னா அப்பா விடுதலை பத்திரம் கேக்குறாரு, நீ மட்டும் கொடுத்துறாதம்மா. எனக்கு அப்பா வேணும்னு சொல்ல மச்சான். ஏய், குழந்தை இப்படி நினைக்குதுன்னு சொல்லி என்ன ஏன் நினைப்ப மாத்தலான்னு பாக்குறியா? நான் மாறலாம் மாட்டேன். எனக்கு மைனா தான் வேணும். எச்சி கையெழுத்து போடு மச்சான். குழந்தை பசி தாங்காது மச்சான். இதோ அப்படியே தூங்கிருச்சு மச்சான். இப்படியே தூங்க கூடாது மச்சான். நான் போய் பால் கொடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஏய், கையெழுத்து போட்டு பால் கொடுக்கலாம். குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. அத்தை, நீங்களே இப்படி எல்லாம் பேசலாமா? உங்க மருமகளையும் உங்க பேத்தியை இப்படி ஏமாத்தலாமா அத்தை? எனக்காக இல்லனாலும் இந்த பச்சை குழந்தைக்காக கொஞ்சம் இறக்கம் காட்டலாம்ல. ஐயோ அம்மா, இவகிட்ட என்னமா பேச்சு? அந்த குழந்தை கொடுங்க. ஏய், குழந்தை குடி. அத்தை, குழந்தை குடி. குழந்தை குடி. குழந்தை குடி சொல்றேன். தொடாதீங்கன்னு சொல்றேன்ல. தொடாதீங்க. என் குழந்தைய தொடுற அருகதை உங்க ரெண்டு பேருக்குமே இல்ல. கையெழுத்து போடு. போடுறே. ஏய், உனக்கு தான் இப்ப எழுத படிக்க தெரியும்ல? என்ன ஏதுன்னு படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடு. அதுல 10 பாயிண்ட் எழுதியிருக்கேன். அத்தனையும் 10 கண்டிஷன்ஸ் மாதிரி. எல்லாத்துக்கும் சம்மதிச்சுட்டு கையெழுத்து போடு. படி. படிடி. பூமிகா என்கிற நான் சுயமாகவும் சுய உணர்வோடும் எழுதி கொடுப்பது யாதெனில், எனது கணவர் டாக்டர் மதன் அவர்களுக்கு என்னை பிடிக்காததால் மைனா என்கிற பெண்ணை அவர் திருமணம் செய்ய போவதாலும், அவர் மீது எனக்கும் துளி அளவும் மன ஒற்றுமை இல்லாததாலும், அவரை விட்டு நிரந்தரமாக பிரிய என் சுய சிந்தனையுடன் முடிவெடுத்து பிரிய சம்மதிக்கிறேன். இனி எனது மன வாழ்க்கையில் அவரது மனைவி என்கிற உரிமையை நான் விட்டு கொடுக்கிறேன். மைனா என்ற பெண்ணை திருமணம் செய்ய நான் முழு மனதுடன் சம்மதிக்கிறேன்.
என்ன பூமிகா கேவலமா பாக்குற? நீ எப்படி வேணா பாத்துட்டு போ, அது பத்திலாம் எனக்கு கவலையே இல்லை. அதுல ஒரு கழுத்து மட்டும் போட்டேனா நானும் எங்க அம்மாவும் ஹாப்பியா போயிடுவோம். கழுத்து போடு. நான் அந்த கழுத்து போட்டுட்டேன்ல, இப்ப என்ன விட்டுருங்க. எதுக்கு? நாங்க போனதும் நீ பின்னாடியே போய் என் வீட்டுக்காரரும் எங்க அத்தையும் என்ன மிரட்டி கழுத்து வாங்கிட்டாங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கா? ஹேய், நீ என்ன ஆளுன்னு எனக்கு தெரியாது. ஏற்கனவே அந்த அர்ச்சனை பச்சு கேட்டு போலீஸை கூட்டு வந்தவ தானே நீ. உன்னால நம்பவே முடியாதுரி. என்னை பத்தி போலீஸ்ல புகார் கொடுத்ததுனாலதான் இப்ப நீ அனுபவிச்சிட்டு இருக்க. நீ மட்டும் அன்னைக்கு வராம இருந்திருந்தா நானும் மைனாவும் சந்தோஷமா இருந்திருப்போம். சந்தோஷத்தை கெடுத்துறியடி. அத்தை, நான் கையெழுத்து போட்டதை பார்த்து சந்தோஷப்படுறீங்களே, அந்த மைனாவோட வீட்ல நீங்க என்ன கெதில இருக்கீங்கன்னு நினைச்சு பாத்தீங்களா? என்ன பாக்குறீங்க? நீங்க அங்க என்ன லோல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? அங்க வேலை செய்யறவங்களை விட கேவலமா இருக்கீங்க. அந்த மைனா சாப்பிட்ட எச்சத்தட்ட கழுவிட்டு இருக்கீங்க. அவ உடுத்தி போட்ட அழுக்கு துணியை துவைச்சிட்டு இருக்கீங்க. என்னத்த அதிர்ச்சியாய் பாக்குறீங்க? தொழிலதிபர் குமாரசாமியோட மனைவி திருமதி வசந்தா நடிகை மைனா வீட்ல வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு கேவலமா வாழ்றதா கேள்விப்பட்டேன். அதத்தான் சொன்னேன். ஏ பூமிகா, விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்ட கோவத்துல புதுசா எதை கதை விட்டுட்டு இருக்க? என்னது கதை விடுறேனா? இல்ல இல்ல, நான் உண்மையதான் சொல்றத. நீங்க அப்படிதான் இருக்கீங்க. ஆமாத்த, நீங்க அந்த மாதிரிதான் கேவலமா இருக்கீங்க. உங்க மகன் பெரிய டாக்டருக்கு படிச்சுட்டு டாக்டர் தொழிலை விட்டுட்டு அந்த மைனாக்கு பிஏ வேலை பாக்குறதா கேள்விப்பட்டேன். இதெல்லாம் உண்மைதானே? ஏய், அது ஒண்ணும் உண்மை இல்ல. மைனா மேல இருக்க பாசத்துல எங்க அம்மா வீட்டு வேலை எல்லாம் பாக்குறாங்க. மைனா யாருக்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் ஒரு நல்ல புருஷனா இருந்து மைனாவை அக்கறையா பாத்துக்கிறேன். அது ஒண்ணும் பிஏ வேலை இல்ல, புரிஞ்சுக்கோ. டே மதன், இவகிட்ட என்னடா பேச்சு? அதான் கையெழுத்து வாங்கியாச்சுல்ல, வா போலாம். என்ன அர்ச்சனா ஐஏஎஸ், நான் பூமிக்காவை தூக்கிட்டேன்னு அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா? இப்ப தாயும் செய்யும் என் கஸ்டடியில. உன்னால ஒன்னு செய்ய முடியாது. என்னால என்ன செய்ய முடியுங்கிறத அப்புறம் சொல்றேன். மரியாதையா நீ கடத்தி வச்சிருக்கிற பூமிகாவையும் குழந்தையும் கொண்டு வந்து ஒப்படைச்சிடு. இல்லைன்னா நடக்கிறதே வேற. அர்ச்சனா, நீ போலீஸ் எல்லாம் வச்சு நடவடிக்கை எடுப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த தடவை போலீஸ் வந்தாலுமே ஒன்னும் பண்ண முடியாத அளவுக்கு நான் அவகிட்ட சட்டப்படி எழுதி வாங்கிட்டேன். ஆமா, அவகிட்ட எப்படி எழுதி வாங்கணுமோ அப்படி எழுதி வாங்கிட்டேன். அதனால உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இத பாரு மதன், நீ இப்ப உடனே பூமிகாவை கூட்டிட்டு இங்க வர, இல்ல நான் அங்க வந்து நிப்பேன். நீயே யோசனை பண்ணி முடிவெடு.
ஏய் என்ன அர்ச்சனா பேசுறான்னு சொன்னோன்னு அப்படியே உன் முகத்துல சந்தோஷம் பொங்கி வழியுது. உன் அர்ச்சனாவால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அர்ச்சனாவை எங்க எப்படி சந்திக்கணும்னு எனக்கு தெரியும்டி. எப்படி சந்திக்க போற நீ பார்க்க தானே போற. ஏய் குரு குழந்தை நம்ம அப்படிமா. ஏய் 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 ஓடி ஏய் ஓடி குழந்தை எங்க கையில இருக்க வரைக்கும் தான் நாங்க நினைச்சதை சாதிக்க முடியும். வாடி வாடி இல்ல. ஏய் ஓடி ஓடி. மச்சான் கதவு தரங்க மச்சான். மச்சான் குழந்தை மா நான் அந்த அர்ச்சனாக்கு பாடத்தை போட்டிட்டு வரேன். அது வரைக்கும் அவளை பத்திரமா பார்த்துக்கோ. என் குழந்தை அத்தை, ஐயோ என் குழந்தை கதவு தரங்க அத்தை. ஏய் உள்ளே கடடி அத்தை அத்தை சொட்டன்ட்டு. என்ன மதன், பசங்க எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டா பேப்பரை சந்தோஷமா கொண்டு வருவாங்களே, அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க? நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஒரு விதத்துல இதுவும் நான் பாஸ் ஆயிட்டேன்னு உங்ககிட்ட காட்டிட்டு போறதுக்கு தான் வந்தேன். பூமிக்கா என் கண்ணிலேயே படக்கூடாதுன்னு அடக்காக்குற கோழி மாதிரி உன் பாதுகாப்புக்குள்ளேயே வச்சிருந்த. அவளை நான் தூக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, இனிமே பூமிக்கா என் வாழ்க்கையில எந்த விதத்திலுமே குறுக்கிட மாட்டான்னு அவ கையாலேயே எழுதி வாங்கிட்டேன். பூமிகா உன் வாழ்க்கையில ஏன் குறுக்கிட போறா? அவதான் உன் பொண்டாட்டியாச்சே. பூமிகாவும் நீயும் சேர்ந்து வாழ்ற வாழ்க்கையில தான் யாரும் குறுக்கிட மாட்டாங்க, குறுக்கிடவும் விட மாட்டேன். மைனா கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன்னு உனக்கு தெரிஞ்சோம் உன்னால எப்படி அர்ச்சனா இப்படி எல்லாம் பேச முடியுது? என் விஷயத்துல நீ தோத்ததை உன்னால ஏத்துக்க முடியல. ஏய் 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 மதன், அர்ச்சனா எந்த காலத்திலயும் உன்கிட்ட தோக்க மாட்டா. கூடிய சீக்கிரம் பூமிகா விஷயத்தில் தோக்கிறது யாரு ஜெயிக்கிறது யாருன்னு நீயே புரிஞ்சுப்ப. நீ பூமிக்காவை என் கண்ணிலே படக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருந்த. இனிமே பூமிக்கா உன் கண்ணில் படக்கூடாதுன்னு நான் மறைச்சு வச்சிருக்கேன். ஆமா அர்ச்சனா, இப்ப பூமிக்கா என் கஸ்டடியில. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அர்ச்சனா ஒரு கலெக்டர்னு தெரிஞ்சும் அவகிட்டயே வந்து பூமிகாவை நான் கடத்திட்டேன்னு சொல்லுவேன். பூமிக்காவை கடத்தினது மட்டும் இல்ல, அவகிட்ட விடுதலை பத்திரத்துல கையெழுத்தும் வாங்கிட்டேன். இனிமே என்னை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. அர்ச்சனா, உனக்கு சந்தேகமா இருந்தா படிச்சு பாரு. இதை நான் படிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒரு ஃபோன் பண்ணா போதும், நீ மறைச்சு வச்சிருக்க பூமிகா 1 மணி நேரத்துல இங்க வந்து நிப்பா. ஆனா பூமிகாவை மறைச்சு வச்ச நீயே அவளை கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்தணும் தான் நான் ஆசைப்படுறேன். நீ கண்டிப்பா அதை செய்வ. அர்ச்சனா, உன்கிட்ட அதிகாரம் இருக்குன்ற மெதப்புல பேசுறியா? நீ மைனா மேல இருக்கிற மயக்கத்துல தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. இந்த மதன் கிட்ட இருந்து மைனாவை பிரிச்சிடலான்னு தப்பு கணக்கு மட்டும் போடுறது அர்ச்சனா, அது யாராலையும் முடியாது. உன்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த அதிகாரத்துல மக்களுக்கு நன்மை செய்யறதை விட்டுட்டு இந்த மதன் யார பாக்குறான், இந்த மதன் எந்த பொண்ணு பின்னாடி சுத்துறான், மதன் மைனா கழுத்துல எப்படி தாலி கட்டினா, மைனாக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா, இதெல்லாமா ஒரு கலெக்டர் பாக்குற வேலை? மக்களுக்கு சேவை செய்யறியான்னு கேட்டியே, அதான் உன் விஷயத்துல நான் செஞ்சுட்டு இருக்கேன். பூமிகாவும் நீ சொன்ன மாதிரி மக்கள்ல ஒருத்தி தான். உன்கிட்ட டாக்டர்ன்ற பட்டமும் பண செல்வாக்கும் இருக்கிறதுனால உன் கூட வாழ வேண்டிய பொண்ணை நீ விரட்டி அடிப்ப. நீ விரும்புற பொண்ணுங்களை மயக்கி தாலி கட்டுவ. இத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? மக்கள் டாக்டர் மேல வச்சிருக்கிற மதிப்பும் நம்பிக்கையும் ஒன்ன மாதிரி டாக்டரால தான் நாசமா போயிட்டு இருக்கு. நல்ல டாக்டருங்களுக்கு கெட்ட பேர் வராம பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு. அதை தட்டி கேட்கிற உரிமையும் எனக்கு இருக்கு. இனிமேலாவது திருந்தி ஒரு ஒழுக்கமான டாக்டரா வாழப்பாரு. ஒரு கீழ்த்தரமானவன் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு வந்து அதை பெருமையா நினைச்சு கையெழுத்து போட்டு அந்த பேப்பரை என்கிட்ட வந்து காட்டுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இதுல வைக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு அர்ச்சனா? புடிச்ச வாழ்க்கைய வாழணும். அர்ச்சனா,
இவங்க குடும்பத்துக்கு ஏதுமா வெக்கம்? வீட்டுக்கு வந்த மறுநாளே இவங்க அம்மாவை அந்த மைனா வீட்டை விட்டு துரத்திட்டாளாமே. இதுக்கு மேல வேற என்னம்மா வேணும்? நல்ல சூடு சொரணை இருந்தா இந்த ஜென்மங்கள்லாம் திருந்தும். இதுங்கதான் மனுஷ ஜென்மங்களே கிடையாதே. ச்சே மதன், இப்பவும் ஒண்ணு கெட்டு போல. மரியாதையா பூமிக்காவை கொண்டு வந்து இங்க விட்டுடு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேன்னு நீ தங்கி இருக்கிறிய மைனா வீடு, அவ வீட்டுல போய் பாரு. அப்ப தெரியும் நான் யாருன்னு. அதையும் தான் பாக்குறேன். Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.